ദിശയറിയാതുഴലരുതേ, മോഹത്തിന്റെ തേരിലേറി പോകരുതേ, ലോകത്തിന്റെ വീതിയിൽ വീഴരുതേ. മോക്ഷത്തിന്റെ മാർഗം ഞാൻ തുറന്നു തരാം, സ്വർഗത്തിന്റെ തോണിയിൽ തുഴഞ്ഞു നീങ്ങാം. என்னுடைய ஆசைக்காக நாம் அனைவரும் ஜெபம் செய்வோம். எல்லா விதமான நன்மைகளுக்கும் ஊற்றும் உறைவிடமாக இருந்து கரம் பிடித்து வழிநடத்தி வருகிற அன்பின் கடவுளே, இந்த நாளினுடைய தொழுகைக்காய் நன்றி சொல்லுகிறோம். இல்லங்களிலே அமர்ந்து காணொளி நிகழ்வு மூலமாய் இந்த தொழுகையிலே கலந்து கொள்ளுகிற பொழுது ஆண்டவருடைய அருள் பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளட்டும் என்று மன்றாடுகிறோம். உம்முடைய முழுமையான நன்மைகளை ருசிக்க இந்த தொழுகையிலே கர்த்தர் எங்களுக்கு வழிகாட்டுவீராக. உம்முடைய பொற்பாதத்திலே எங்களை தாழ்த்துகிறோம், அனுக்கிரகித்தருள வேண்டும் என்று இயேசு வழியாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தொழுகையினுடைய ஆசிக்காக ஞான பாடலிலே 15வது பாடலை எழுது பாடுவோம். ஞான பாடல் எண் 15. போற்றும் போற்றும் புண்ணிய நாதரை போற்றும், வானோர் கூடி பாடவும் என்பமாய் பாரிலேயும் நாம் சங்கீர்த்தனம் செய்ய மாந்தர் யாரும் வாரும் ஆனந்தமாய்.
ஏற்றவாறு முறையே படிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட சங்கீதம் 79வது சங்கீதத்தை முறையே படிப்போம். தேவனே, புறஜாதியார் உமது சுதந்திரத்தில் வந்து உமது பரிசுத்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தி எருசலேமை மண் மேடுகளாக்கினார்கள். உமது ஊழியக்காரரின் பிரேதங்களை ஆகாயத்து பறவைகளுக்கும் உமது பரிசுத்தவான்களின் மாம்சத்தை பூமி மிருகங்களுக்கும் இரையாக கொடுத்தார்கள். எருசலேமை சுற்றிலும் அவர்களுடைய இரத்தத்தை தண்ணீரை போல சிந்தினார்கள். அவர்களை அடக்கம் பண்ணுவாரும் இல்லை. எங்கள் அயலாருக்கு நிந்தையும் எங்கள் சுற்றுப்புறத்தாருக்கு பரியாசமும் சங்கட்டமுமே. எதுவரைக்கும் கர்த்தாவே, நீர் என்றைக்கும் கோபமாயிருப்பீரோ? உம்முடைய எரிச்சல் அக்கினியைப் போல் எரியுமோ? உம்மை அறியாத ஜாதிகளின் மேலும் உமது நாமத்தை தொழுது கொள்ளாத ராஜ்யங்கள் மேலும் உம்முடைய உக்கிரத்தை ஊற்றிவிடும். அவர்கள் யாக்கோபை பட்சித்து அவன் குடியிருப்பை பாழாக்கினார்களே. பூர்வ காலத்து அக்கிரமங்கள் எங்களுக்கு விரோதமாக நினையாதையும் உம்முடைய இரக்கங்கள் சீக்கிரமாக எங்களுக்கு நேரிடுவதாக. நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டு போனோம். எங்களை ரட்சிக்கும் தேவனே, நீர் உமது நாமத்தின் மகிமை நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்து உமது நாமத்து நிமித்தம் எங்களை விடுவித்து எங்கள் பாவங்களை நிவர்த்தியாக்கும். அவர்களுடைய தேவன் எங்கே என்று புறஜாதிகள் சொல்வானே. உமது ஊழியக்காரருடைய சித்துண்ட இரத்தத்தின் பழிவாங்குதல் ஜாதிகளுக்குள்ளே எங்கள் கண்களுக்கு முன்பாக விளக்கும்படி செய்யும். கட்டுண்டவனுடைய பெருமூச்சு உமக்கு முன்பாக வரட்டும். கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை உமது புய பலத்தினாலே உயிரோடே காத்தருளும். ஆண்டவரே, எங்கள் அயலார் உம்மை நிந்தித்த நிந்தையை எழுத்தனையாக அவர்கள் மடியிலே திரும்ப பண்ணும். சேர்ந்து படிப்போம். அப்பொழுது உம்முடைய ஜனங்களும் உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளுமாகிய நாங்கள் உம்மை என்றென்றைக்கும் புகழுவோம். தலைமுறை தலைமுறையாக உமது துதியை சொல்லி வருவோம். ஜெபிப்போம். கர்த்தருடைய திருப்பாதத்திலே நம்மை முழுமையாய் தாழ்த்துவோம். அவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். எந்த சூழலிலும் நான் உங்களை கரம் பிடித்து வழிநடத்துவேன் என்று சொன்ன கர்த்தர் நம்மத்தியிலே நம்மோடு வாசம் பண்ணுகிறாரே. அந்த இயேசுவை நாம் நோக்கி பார்ப்போம். எந்த சூழ்நிலையிலும் திகையாதே, கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி எங்களை அரவணைக்கின்ற அன்பின் கடவுளே, இந்த நாளில் உம்முடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். சர்வ வல்லவரே, எங்களுக்கு வாழ்வு தருகின்றவரே, எங்களை அரவணைக்கின்றவரே, எங்களை கரம் பிடித்து வழிநடத்துகின்றவரே, எந்த சூழலிலும் பராமரிக்கின்றவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பின் கடவுளே, இந்த நேரத்தில் எங்களை முழுமையாய் உம்முடைய பொற்பாதத்திலே நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே.
எங்கள் தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை ஆளுகின்றவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் கடவுளே, எங்களை ஆளுகின்ற ஜனங்கள் முழுமையாய் தேசத்தினுடைய வளர்ச்சிக்கென்று ஆளுகைகளை செய்யும்படியாய் ஆண்டவர் அருள் தருவீராக. உம்முடைய ஞானத்தினாலே நிரப்புவீராக. அன்பின் கடவுளே, சிறப்பாய் அமைதியாய் எங்கள் தேசத்தை ஆளும்படியான திறமைகளையும் கிருபைகளையும் கர்த்தர் ஆளுகின்றவர்களுக்கு தர வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, எங்களுடைய குமரி மாவட்டத்தினுடைய எம்பி இந்த உலக வாழ்வை விட்டு உம்முடைய சமூகத்தில் இளைப்பாறும்படியாய் வந்திருக்கிற பொழுது அவருடைய குடும்பத்திற்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் கர்த்தர் கொடுப்பீராக. அன்பின் கடவுளே, தொடர்ந்து குமரி மாவட்டத்தினுடைய பணிகளை செய்ய அதற்குரிய நபர்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்தும் என்று மன்றாடுகிறோம். அன்பின் தகப்பனே, தேச ஜனங்கள் அனைவரும் உம்முடைய உண்மைகளையும் நன்மைகளையும் புரிந்து கொள்ள கிருபைகளை தருவீராக. உலக வாழ்க்கையில தேசத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற இந்த வைரஸ் தொற்று முழுமையாய் அழிந்து போகும்படியாய் உம்முடைய பாதத்திலே நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அன்பின் கடவுளே, தேச ஜனங்கள் ஆண்டவரே உம்முடைய அன்பை புரிந்து கொள்ளும்படியாய் உம்முடைய நன்மைகளை ருசிக்கும்படியாய் அன்பின் கடவுளே, இந்த நாட்களிலே தேசத்திலே மனிதர்களை வதைத்து கொண்டிருக்கிற இந்த பொல்லாத வைரஸ் அழிந்து போகும்படியாய் உம்முடைய பாதத்திலே நாங்கள் செபிக்கிறோம். அன்பின் கடவுளே, அரசாங்கங்களும் அதிகாரிகளும் எடுக்கிற முயற்சிகளை கர்த்தர் வாய்க்க பண்ணுவீராக. அன்பின் கடவுளே, அநேக ஜனங்கள் உலக வாழ்வை விட்டுவிட்டார்களே, அந்த குடும்பங்களை எல்லாம் கர்த்தர் ஆற்றி தேற்றுவீராக, அரவணை தொல்வீராக. அன்பின் கடவுளே, இந்த நாட்களிலே அது இனி பரவாதபடிக்கு முழுமையாய் கர்த்தரவைகளை மாற்றி தேசத்துல ஜனங்கள் சேமத்தை கண்டுகொள்ளும்படியாய் என் ஆண்டவர் அருள் தருவீராக. கர்த்தரை நம்புகின்றவர்கள் ஒரு பொழுதும் இந்த உலகத்திலே வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை நாங்கள் ருசிக்கும்படியாய் ஆண்டவர் அருள் தருவீராக. அன்பின் கடவுளே, இந்த நேரத்திலே எங்கள் திருச்சபையை கர்த்தருடைய கரத்தில் தருகிறோம். ஆண்டவர், நாங்கள் குடும்பமாய் உம்முடைய சமூகத்திலே கூடி தொழ முடியாத ஒரு சூழலிலே காணப்படுகிற பொழுது ஆண்டவரே, இந்த காணொளி நிகழ்வு மூலமாய் எங்கள் திருச்சபையின் குடும்பங்கள் கலந்து கொள்ளுகிற பொழுது உம்முடைய கிருபையினாலே நிரப்புவீராக. ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. குடும்பத்திலே அன்பு பெற்றோர்களை கர்த்தர் அரவணை தொல்வீராக. உம்முடைய நன்மைகளையும் கிருபைகளையும் தருவீராக. குடும்பங்களை சிறப்பாய் கட்டியெழுப்ப கிருபைகளை தருவீராக. அன்பின் கடவுளே, வயோதிப பெற்றோர்களோடு கிருபை கூட இருக்கட்டும். உம்முடைய பலத்த கரம் அவர்களை தாங்கட்டும் என்று மன்றாடுகிறோம். அன்பின் கடவுளே, அன்பான குடும்பத்தின் பிள்ளைகளுக்காய் செபிக்கிறோம். அன்பு பிள்ளைகளை எல்லாம் கர்த்தர் பராமரித்தருள்வீராக. இந்த நாட்களிலே பள்ளிக்கூடத்திலே கல்லூரியிலே சென்று கற்றுக்கொள்ள முடியாத சூழலிலே காணப்படுகிற பொழுது எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்துவீராக. உம்முடைய ஞானத்தினாலே எங்கள் பிள்ளைகளை நிரப்புவீராக. கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய சமூகத்திலே தங்களை சமர்ப்பித்து ஜெபித்து வாழ்க்கையிலே நல்ல நல்ல வளர்ச்சிகளையும் நல்ல நல்ல மேன்மைகளையும் கண்டு மகிழும்படியாய் உம்முடைய ஞானத்தினாலே எங்கள் பிள்ளைகளை நிரப்பும் என்று மன்றாடுகிறோம். அன்பின் கடவுளே, இந்த நாட்களிலே உழைப்பதற்கு முடியவில்லையே, உழைக்க செல்ல முடியவில்லையே என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நம்பி இருக்கிறவர்களை நீர் கைவிடுகிற கர்த்தர் அல்ல. அன்பின் கடவுளே, ஏற்ற காலங்களிலே நல்ல உழைப்பை கொடுத்து நல்ல நன்மைகளை கொடுத்து குடும்பங்களை கட்டுகின்றவராய் கர்த்தர் செயலாற்றுகிறேன் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாட்களிலே வேலை வாய்ப்புகளை இழந்து காணப்படுகிற அத்தனை பேருக்கும் ஆண்டவர் நல்ல வேலை வாய்ப்புகளை தந்து அனுக்கிரகித்தருளும் என்று மன்றாடுகிறோம்.
அன்பின் கடவுளே, இந்த உலக வாழ்க்கையில உம்முடைய நன்மைகளை ஒவ்வொரு குடும்பத்தினரும் ருசிக்க கிருபைகளை தருவீராக. வருகின்ற நாட்களில் அனைவரும் உம்முடைய சமூகத்திலே வந்துமை தொழுது கொள்ளும்படியான பாக்கியங்களை கர்த்தர் தர வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இந்த நாட்களிலே பல நிலைமையிலே உழைக்கின்றவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்பின் கடவுளே, மருத்துவ தொழில் செய்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வாகனங்களை வைத்து உழைக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் பல நிலைமையில பல தொழில்களை செய்கின்றவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் கடவுளே, அவருடைய தொழில்களில் நல்ல நல்ல நன்மைகளை கண்டுகொள்ளும்படியாய் கர்த்தர் அருள் தருவீராக. அதன் மூலமாய் தங்களுடைய உழைப்புகளிலே மென்மைகளை கண்டுகொள்ள கிருபைகளை தருவீராக. அன்பின் கடவுளே, உம்முடைய திருநாமம் மகிமைப்படும்படியாய் கர்த்தர் அவர்களை எடுத்து பயன்படுத்துவீராக. அன்பின் கடவுளே, எங்கள் திருச்சபையினுடைய கமிட்டிக்காக சங்கங்களினுடைய பொறுப்பாளர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் கடவுளே, இந்த நாட்களிலே ஒரு மனதின் ஆவியை கர்த்தர் அவர்களுக்கு தருவீராக. இணைந்து திருச்சபையினுடைய கட்டுமான பணியிலே உழைக்க கிருபைகளை தருவீராக. சோர்வுகளை பாரங்களை கர்த்தர் எடுத்து போடுவீராக. கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். உம்முடைய திருநாமத்தை நாங்கள் இந்த இடத்திலே மகிமைப்படுத்துவோம் என்று சொல்லி இணைந்து உம்மை மகிமைப்படுத்தும்படியாய் அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் கர்த்தர் அருள் தருவீராக. அன்பின் கடவுளே, முழுமையாய் உம்மை மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தருடைய கரம் அன்பானவர்களோடு கூட இருக்கட்டும் என்று மன்றாடுகிறோம். அன்பின் கடவுளே, அத்தனை குடும்பங்களிலும் கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. உலக வாழ்க்கையில சோர்ந்து போகாதபடி, மனம் தளர்ந்து போகாதபடி கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் எங்களை கரம் பிடித்து வழிநடத்துவார். உலக வாழ்க்கையிலே காணப்படுகிற அச்சுறுத்தல்கள் பயங்கள் எல்லாம் மறைந்து போய் கர்த்தருக்குள்ளே நாங்கள் மகிழ்ந்திருப்போம் என்று சொல்லி வாழும்படியாய் எங்கள் திருச்சபையின் குடும்பங்களை எல்லாம் கர்த்தர் அரவணைத்திருளும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்மிலே மென்மைகளையும் நல்வாழ்வுகளையும் கண்டு மகிழ்ந்திருக்க கிருபைகளை தான். எங்களை சுற்றி வாழ்கிற ஜனங்களுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் அன்பானவர்களை அரவணைக்கட்டும் என்று மன்றாடுகிறோம். எங்களுக்கு அருகாமையில் இருக்கிற போலீஸ் வட்டாரங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஸ்டேஷன்ல பணியாற்றுகின்ற அத்தனை பேரோடும் கிருபை கூட இருக்கட்டும். சிறப்பாய் தங்களுடைய கடமைகளை சிறப்பாய் செய்யும்படியாய் உம்முடைய ஞானத்தினால அவர்களை நிரப்பும் என்று மன்றாடுகிறோம். அன்பின் கடவுளே, உம்முடைய திருநாமம் மகிமைப்படும்படியாய் ஆண்டு பிறந்த ஸ்டேஷன்ல இருக்கிற அத்தனை பேரையும் எடுத்து பயன்படுத்தும்படியாய் மன்றாடுகிறோம். அன்பின் கடவுளே, எங்கள் பேராயத்தில் கர்த்தருடைய வழிநடத்துதல் கூட இருக்கட்டும் ஆண்டவர். எங்கள் பேராயத்தில் கர்த்தர் செயலாற்றுவீராக. பொல்லாத நிலைமைகள் மறைந்து போய் ஆண்டவருடைய திருநாமம் மகிமைப்படும்படியாய் இந்த நாட்களிலே கர்த்தர் செயலாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். அன்பின் கடவுளே, பேராயருக்காய், பணியாளர்களுக்காய், அனைத்து இன்ஸ்டிடியூஷன்களுக்காய் உம்முடைய பாதத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அனைத்தும் சிறப்பான முறையிலே நடந்தேறும்படியாய் வருகின்ற நாட்களிலே கர்த்தர் அதற்குரிய வழிநடத்துதலை தர வேண்டும் என்று மன்றாடுகிறோம். அன்பின் கடவுளே, உம்முடைய பொற்பாதத்தில் அனைத்தையும் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவர். தொடர்ந்து நாங்கள் உம்மை மகிமைப்படுத்தி மேன்மைகளை கண்டு மகிழ ஆண்டவர் எங்களுக்கும் வழிகாட்ட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரை இயேசு வழியாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். திருமறை பகுதியை படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி செப்பனியா 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 முடிய. செப்பனியா 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 முடிய. விரும்பப்படாத ஜாதியே, கட்டளை பிறக்கும் முன்னும் பதரை போல நாள் பறந்து போகும் முன்னும் கர்த்தருடைய உக்கிர கோபம் உங்கள் மேல் இறங்கும் முன்னும் கர்த்தருடைய கோபத்தின் நாள் உங்கள் மேல் வரும் முன்னும் நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். தேசத்திலுள்ள எல்லா
சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளில் மறைக்கப்படுவீர்கள். காத்சா குடியேற்று அஸ்கலோன் பாழாகும். அஸ்தோத்தை பட்டப்பகலிலே பறக்கடிப்பார்கள். எக்ரோன் வேரோடே பிடுங்கப்படும். சமுத்திரக்கரை குடிகளாகிய கிரேத்தேருக்கு ஐயோ! பெலிஸ்தரின் தேசமான கானானே, கர்த்தருடைய வார்த்தை உனக்கு விரோதமாக இருக்கிறது. இனி உன்னில் குடியில்லாதபடிக்கு உன்னை அழிப்பேன். சமுத்திரக்கரை தேசம் மேய்ப்பர் தங்கும் குடில்களும் ஆட்டுத் தொழுவங்களும் ஆகும். அந்த தேசம் யூத வம்சத்தாரில் மீதியானவர்களின் வசமாகும். அவர்கள் அவ்விடங்களில் மந்தை மேய்ப்பார்கள். அஸ்கலோனின் வீடுகளில் சாயங்காலத்திலே படுத்துக்கொள்வார்கள். அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களை விசாரித்து அவர்கள் சிறையிருப்பை திருப்புவார் என்றார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்திலும் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலும் சில நிமிடங்கள் சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட திருமுறை பகுதி நாம் வாசியை கேட்ட செப்பனியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனம். செப்பனியா அதிகாரம் 2 வசனம் 3. தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களும் கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களும் அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். என்ற வசனத்தின் அடிப்படையில் கடவுளை தேடுங்கள், கடவுளை தேடுங்கள் என்ற தலைப்பில் சில உண்மைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசிக்கின்றேன். ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கையிலே பயங்கர விதமான உபத்திரவங்களும் பாடுகளும் நெருக்கங்களும் வேதனைகளும் நம்மை எதிர்நோக்கி வருகின்றது. இப்படி எதிர்நோக்கி வருகிற பொழுது பயங்கர விதமான அழிவுகள் உருவாகிறது. பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் உருவாகிறது. பயங்கர விதமான கொள்ளை நோய் உருவாகிறது. இதன் மூலமாய் மனித குலம் அழிந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் நினைக்கலாம், நம்முடைய உள்ளத்திலே சொல்லலாம், ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது? நாமெல்லாம் கடவுளை ஆராதிக்கிறோமே, கடவுளை தொழுது கொள்கிறோமே, அப்படியானால் ஏன் இந்த நிலைமை நமக்கு உருவானது? இந்த கேள்விகள் இன்று எழுந்து கொண்டே இருக்கிறது. அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிற வசனத்தின்படி இன்றைய உலகம் பொல்லாத பாவத்திலே அமிழ்ந்து அழிந்து கொண்டிருக்கிற ஒரு சூழல். ஆண்டவரை விட்டு தூரம் சென்று கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. பாவத்திலே விழுந்து, பாவத்திலே அழிந்து, பாவத்திலே தன்னுடைய வாழ்க்கையை நாசப்படுத்திக் கொண்டிருக்கிற ஒரு உலக சூழல். எங்கு பார்த்தாலும் இன்று அமைதியற்ற ஒரு நிலைமை. சிறிய குடும்பமாக இருக்கலாம், பெரிய குடும்பமாக இருக்கலாம், உயர்ந்த நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அரசர்கள், மன்னர்கள், ராஜாக்கள், அவர்களுடைய குடும்பங்களாக இருக்கலாம். எந்த குடும்பத்தை எடுத்துக்கொண்டாலும் கடவுளை தேடுகின்ற உணர்வு இல்லாத ஒரு குடும்ப வாழ்வு என்று அமைக்கப்பட்டிருக்கிறது. எனவேதான் வேதத்தின் அடிப்படையிலே
என்று உலக ஜனங்கள் வேதனைப்படுகிற ஒரு நிலைமைகளுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? ஆண்டவரை அறிகின்ற அறிவு இல்லை. நமக்காக இந்த உலகத்திலே வந்து பாடுகளை ஏற்றுக்கொண்டு ரத்தம் சிந்தி மறித்து உயிர்த்தெழுந்து நம்முடைய தவறுகளுக்கு மன்னிப்பை தேடி தந்த அந்த ஆண்டவர் இயேசுவை நோக்கி பார்க்கிற, அவரை தேடுகின்ற உணர்வு இல்லாத நிலையிலே இன்றைய உலகம் சென்று கொண்டிருக்கிறது. இந்த சூழலிலே தான் கடவுளை தேடுங்கள் தேடுங்கள் என்று வேதம் திரும்ப திரும்ப நம்மை எச்சரித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. நாம் வாசித்த இந்த பகுதியை பார்க்கிற பொழுது இங்கே சொல்லப்படுகிறது, விரும்பப்படாத ஜாதியே கட்டளை பிறக்கும் முன்னும் பதரை போல நாள் பறந்து போகும் முன்னும் கர்த்தருடைய உக்கிர கோபம் உங்கள் மேல் இறங்கும் முன்னும் கர்த்தருடைய கோபத்தினால் உங்கள் மேல் வரும் முன்னும் நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். செப்பனியா தீர்க்கன் எருசலேமை குறித்து சொல்லுகின்ற வார்த்தை. எருசலேமை குறித்து நாம் சிந்திக்கிற பொழுது அந்த எருசலேம் அல்லது கானான் தேசம் என்று சொல்லுகின்ற அந்த பட்டணம் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பட்டணம், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட பட்டணம். ஆனால் அந்த ஜனங்களை பார்த்து அங்கே அவர் சொல்லுகிறார், விரும்பப்படாத ஜாதியே. செப்பனியா தீர்க்கன் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறார், நீ விரும்பப்படாத மனுஷனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். நான் உன்னை தெரிந்தெடுத்து தேசத்திலே உயர்ந்த நிலையிலே வைத்திருந்தேனே, என்னுடைய புண்ணிய பூமியாகிய எருசலேமிலே வாழ்கிற நீங்கள் எல்லாம் விரும்பப்படாத ஜனங்களாய் மாறிவிட்டீர்கள். திரும்புங்கள், ஆண்டவருடைய சமூகத்திலே திரும்புங்கள். நாள் வருகிறது, நீங்கள் பதரை போல பறக்கடிக்கப்படுகிற நேரம் வருகிறது, திரும்புங்கள் என்று செப்பனியா தீர்க்கன் அந்த எருசலேம் ஜனங்களுக்கு சுட்டி காட்டுவதை பார்க்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே, நாட்டை ஆளுகின்ற ராஜாக்கள், நாட்டை ஆளுகின்ற அதிகாரிகள், அரசியல் தலைவர்கள் எல்லாரும் கடவுள் பயமில்லாத நிலையிலே நாட்டை ஆள்கிறார்கள். இறை பயம் இல்லாத நிலையில எருசலேமுடைய வாழ்வு அமைந்திருக்கிறது. எருசலேமிலே காணப்படுகிற ஆசாரியர்கள், எருசலேமிலே காணப்படுகிற மத தலைவர்கள், இவர்களெல்லாம் உண்மையாய் ஆண்டவருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. எனவேதான் இங்கே செப்பனியா தீர்க்கன் அந்த எருசலேமை பார்த்து எச்சரிக்கிறார், திரும்புங்கள், ஆண்டவருடைய சமூகத்தில் திரும்புங்கள். அவர் ஒருவேளை மனஸ்தாபப்பட்டால் உங்களுக்கு வாழ்வு உண்டு என்பதை இந்த பகுதியிலே செப்பனியா தீர்க்கன் சுட்டி காட்டுவதை பார்க்க முடிகிறது. சொல்லுகின்றார், பண்புகெட்ட ஜனங்களே, பண்பில்லாத ஜனங்களே, நீங்கள் பதரை போல துரத்தப்படுவதற்கு முன்பதாக, ஆண்டவருடைய கடும் சீனம் உங்களுக்குள்ளே வருவதற்கு முன்பதாக நீங்கள் ஆண்டவரை தேடுங்கள். அன்பானவர்களே, நடந்ததென்ன? இவர்கள் ஆண்டவரை தேடாதபடியினாலே அடிமைப்படுத்தப்பட்டார்கள், சிறை பிடிக்கப்பட்டார்கள். எருசலேம் மண் மேடுகளாய் மாறி போனது. அந்த ஆலயம் இடிக்கப்பட்டது, அந்த ஜனங்களுடைய இல்லங்கள் எல்லாம் இடிக்கப்பட்டது, அந்த ஆலயத்தில் உள்ள பொருட்கள் எல்லாம் சூறையாடப்பட்டது. அந்த ஜனங்கள் எல்லாம் அடிமைகளாய்
கொலை செய்யப்பட்டவர்களாய் மாறிவிட்டார்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைய உலக சூழலும் இப்படித்தான் காணப்படுகிறது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. ஆண்டவரை தேடுங்கள், வாழ்வதற்கின்ற கர்த்தரை தேடுங்கள் என்று சொல்லி சத்தமிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள், சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் ஜனங்களுடைய வாழ்வோ மனம் போன வாழ்க்கை. எப்படி இந்த உலகத்தில் வாழலாம் என்று சொல்லுகின்ற ஒரு வாழ்க்கை, அன்பு இல்லாத, அமைதி இல்லாத, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளாத வாழ்க்கை முறை என்று உலகத்திலே உயர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே ஒருவரை ஒருவர் கொலை செய்வது, ஒருவரை ஒருவர் அழித்துக் கொள்வது, ஒருவரை ஒருவர் பழி சுமத்துவது, இப்படி மனித குலம் ஒன்றை ஒன்று அழித்துக் கொண்டிருக்கிற காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களிலே நமக்கு ஒரு பயம், பயங்கர விதமான ஒரு வைரஸ் தொற்று பற்றி கொண்டு தேச ஜனங்களை எல்லாம் அழித்துக் கொண்டிருக்கிறது. எங்களையும் அழித்து விடுமோ? அன்பானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் என்னை கண்டுகொள்வீர்கள், உங்கள் வாழ்க்கையிலே சேமமாய் வாழ்வீர்கள். அன்புக்குரியவர்களே, நாம் உண்மையாய் கடவுளை தேடுகிறோமா? நம் உண்மையாய் ஆண்டவரை அனுதினமும் அணுகுகிறோமா? ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தை உம்முடைய பொற்பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்லி சமர்ப்பித்து இந்த நாட்களில் நாம் ஜெபிக்கிறோமா? ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய தவறுகளை அறிக்கையிடுகிறோமா? ஆண்டவரே, என்னை மன்னியும், என்னுடைய குடும்பத்தை மன்னியும், என்னுடைய குடும்பத்திலே வாழ்வு தாரும், என்னுடைய குடும்பத்திலே சேமத்தை தாரும், நாங்கள் உம்மை நோக்கி வந்திருக்கிறோம் என்று சொல்லி நாம் எல்லாம் இந்த நாட்களிலே ஆண்டவருடைய சமூகத்திலே கதறுகிறோமா? இந்த நாட்களிலே நாம் கதறவில்லை என்று சொன்னால், இந்த நாட்களிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் திரும்பவில்லை என்று சொன்னால், இந்த எருசலேமில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உண்டான நிலைமை நமக்கும் உருவாகும். எனவே தான் அங்கே சொல்லுகிறார், பதரை போல நாள் பறந்து போகும் முன்னும் நாமெல்லாம் பதரை போல அழிந்து இந்த உலகத்திலே செல்வதற்கு முன்பதாக கடவுளை தேட வேண்டும். நமக்கு எதிராக வந்திருக்கிற அழிவுகள் இருந்து நாம் விடுதலை பெற்றுக் கொள்ளும்படியாய் கர்த்தரை தேட வேண்டும். அப்படி தேடுகிற பொழுது நம்முடைய வாழ்விலே நன்மைகள் உண்டு, மேன்மைகள் உண்டு. இன்றைய நாட்களில் ஆலயங்கள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிற ஒரு சூழல். எப்பொழுது ஆலயம் திறக்குமோ என்று பலர் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். பலருடைய எண்ணங்கள் எல்லாம் ஆலயம் திறந்தால் என்ன, ஆலயம் திறக்காவிட்டால் என்ன என்று சொல்லுகின்ற நிலையில பலருடைய சிந்தனைகள். இப்படி இருக்கிற சூழ்நிலையில அன்புக்குரியவர்களே, நாம் எல்லாம் ஆண்டவரை அறிந்தவர்கள் முழு மனதோடு ஆண்டவரை தேடி ஆண்டவருடைய சமூகத்திலே கதறி கதறி ஜெபிக்கிற பொழுது இந்த தடைகள் மாறி போய் நம் இணைந்து இறைவனை மகிமைப்படுத்தும்படியான வழிநடத்துதலை நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நாட்களிலே நாம் ஆண்டவரை தேட வேண்டும். ஆண்டவரை தேடுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி உண்டு என்று சொல்லப்படுகிறது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். பொல்லாப்பை விட்டு நீங்கி
நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத்தந்த பண்புகளிலே ஒன்று என்ன? பொல்லாப்பை விட்டு நீங்க வேண்டும். சமாதானத்தை நாம் உருவாக்க வேண்டும். நன்மை செய்ய நாம் ஆயத்தப்பட வேண்டும். இந்த நாட்களில் நாம் பொல்லாப்பை செய்து நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லி, ஒருவருக்கு ஒருவர் பொல்லாத காரியங்களை சொல்லி, ஒருவருக்கு ஒருவர் பொறாமைப்பட்டு இந்த நாட்களிலே பொல்லாப்பை உருவாக்குகின்றவர்களாய் நாம் காணப்படுகிறோமா? அவைகளை விட்டுவிடும்படியாய் ஆண்டவர் பேதுரு மூலமாய் நமக்கு எச்சரிக்கிறார். சமாதானத்தை தேட வேண்டும். அப்படியானால் நம்முடைய திருச்சபையிலே காணப்படுகின்ற அத்தனை பேரும் ஒருவரை ஒருவர் சமாதானம் சொல்லி ஒருவரை ஒருவரை ஏற்றுக்கொள்ளுகின்ற நிலையிலே நம்முடைய வாழ்வு அமைக்கப்பட்டிருக்கிறதா? அப்படி அமைக்கப்படவில்லை என்று சொன்னால் என்றுதானே ஆண்டவருடைய பண்பாகிய சமாதானத்தை விதைக்கிறவர்களாய், சமாதானத்தை உருவாக்குகிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செயல்பட ஆயத்தப்பட வேண்டும். என்ற நல்ல பண்பு நம்முடைய வாழ்க்கையிலே உருவாகும். கடவுளை தேடுகிற பொழுது நன்மை செய்கிறவர்களாய் நாம் மாற்றப்படுவோம். அன்புக்குரியவர்களே, நம்மோடு வாழ்கிற அநேகர் தங்கள் வாழ்க்கையில எவைகளையாவது சாப்பிடலாமா என்று கலங்கி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. எங்களுக்கு வருமானம் இல்லையே, எங்களுக்கு எதுவுமே இல்லையே, நாங்கள் எப்படி சாப்பிடுவோம் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற சூழ்நிலையில அந்த ஜனங்களுக்கு நன்மை செய்யும்படியாய் கர்த்தர் இந்த இடத்துல நம்மை உயர்த்தி இருக்கிறார். இவைகளை உணர்கிறோமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நன்மை செய்கின்றவராய் சுற்றி நடந்தார். நன்மை செய்கின்றவராய் அவர் சுற்றி நடந்தார். இயேசு கிறிஸ்துவுக்கு பாடுகள் வந்தது, நெருக்கங்கள் வந்தது, வேதனைகள் வந்தது, பொல்லாங்குகள் வந்தது. அன்றைய தலைவர்களாம் எதிர்த்தார்கள். ஆனாலும் நன்மை செய்கிறவராய் அவர் சுற்றி நடந்தார். தன்னுடைய வாழ்வினுடைய இறுதி மூச்சு வரையிலும் அவர் நன்மை செய்தார். அன்புக்குரியவர்களே, அந்த ஆண்டவரை முழு மனதோடு நாம் தேடுவோம் என்று சொன்னால் நாமும் இந்த உலக வாழ்க்கையிலே நன்மை செய்ய முடியும். அந்த நன்மைகளை செய்கிற பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்மேல் தங்கும். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலையில கடவுளை முழுமையாய் தேடி கண்டுகொள்ளுகிற பொழுது சமூகத்திலே அந்த சமாதானத்தை உருவாக்கி நன்மை செய்து இறையன்பை வெளிப்படுத்துவோம் என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. இந்த நாட்களிலே நாமெல்லாம் இல்லங்களிலே அடைக்கப்பட்டிருக்கிற பொழுது எப்படி நன்மை செய்வது, எப்படி அந்த அன்பை உருவாக்குவது என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்து நம் முழு மனதோடு செபிப்போம் என்று சொன்னால் அதற்குரிய வழிநடத்துதலை கர்த்தர் தருவார். அதற்குரிய கிருபைகளை கர்த்தர் தருவார். நாமெல்லாம் அந்த உறவை உருவாக்க முடியும். அந்த உறவிலே மகிழ்ந்திருக்க முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய வருகை வரையிலும் அதை வெளிப்படுத்த முடியும். சமூகத்தில் இருக்கிற ஜனங்கள் இந்த அன்பின் கோட்டைக்குள்ளே கடந்து வருவார்கள். அங்கே இறையரசு உருவாகும். அன்புக்குரியவர்களே, ஆண்டவரை தேடுகிற பொழுது, ஆண்டவரை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு அவருடைய பண்புகளை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து செயலாற்ற நாம் ஆயத்தப்படுகிற பொழுது இறையரசை
இந்த சமூகத்திலே நாம் உருவாக்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து செப்பனியா தீர்க்கன் மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், கடவுளை தேடுங்கள் என்று சொன்ன பொழுது அவர்கள் தேடாதபடியினாலே அழிவுகள் உருவானது என்று எருசலேமை குறித்து நாம் சொல்லுகிற பொழுது ஏதோ இயேசுவை ஏற்றுக்கொண்ட சில கிறிஸ்தவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள், பல நாட்டை சார்ந்த ஜனங்கள் அங்கே வசித்துக் கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம். அன்புக்குரியவர்களே, வேதத்தின்படி அநேக இஸ்ரவேல் ஜனங்கள் பல நாடுகளிலே காணப்படுகிறார்கள். அவர்களெல்லாம் வெகு சீக்கிரமாய் எருசலேமிலே குடியேறுகிற காலங்கள் நெருங்கிவிட்டது. இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையின் காலம் நெருங்கிவிட்டது. எனவே பயங்கர விதமான அழிவுகள் தேசத்திலே உருவாகும் என்று சொல்லப்பட்டபடி இந்த நாட்களிலே அந்த அழிவுகள் ஒன்றொன்றின் ஒன்றாய் இந்த உலகத்திலே கடந்து வருகிறது. அநேக பொருளாதார நிபுணர்கள் சொல்லுகிறார்கள், இந்திய தேசத்திலே பொருளாதாரத்திலே நாம் அழிந்து கொண்டிருக்கிறோம். வேலை வாய்ப்புகள் எல்லாம் இனி பெற்றுக்கொள்வது கடினம் என்று சொல்லி அநேக பொருளாதார நிபுணர்கள் இதை சுட்டி காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, அப்படியானால் நாம் அழிந்து போகிறவர்களாக அல்ல, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ, கர்த்தரை நம்பி வாழ்கிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. எலியா தீர்க்கன் தன்னுடைய வாழ்க்கையில பஞ்சத்து நிமித்தமாய் அவன் ஒளிந்து கொண்டிருக்கிறான். ராஜா வரையிலும் பட்டினியினாலே சாகிற சூழ்நிலை. ஆனால் எலியா தீர்க்கனோ போஷிக்கப்பட்டான். அவன் பசியாய் பட்டினியாய் வாழ்ந்ததில்லை. அன்புக்குரியவர்களே, எந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆண்டவர் அதை அந்தந்த நேரத்தில் நேர்த்தியாய் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் நம்மோடு கூட இருக்கிறார். எனவே இந்த நாட்களிலே நாம் அற்ப நிலையிலே காணப்பட்டாலும் வாழ்வு தருகின்ற ஆண்டவரை தேடுவோமா? அந்த ஆண்டவரை நம்புவோமா? அந்த ஆண்டவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவோமா? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நன்மைகளை கண்டுகொள்ள முடியும். அந்த ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளை தருவார். எந்த சூழ்நிலையிலும் நாம் அழிந்து போகக்கூடியவர்களாக அல்ல, ஆண்டவருக்குள்ளே மகிழ்ந்திருந்து வாழ்கிறவர்களாய் நாம் காணப்பட முடியும். எனவே இந்த உலக வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் நம்மை முழுமையாய் கர்த்தருடைய சமூகத்தில் சமர்ப்பித்து அவரை தேடுகிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்வோம். நிச்சயமாய் ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதித்து நன்மையினாலும் கிருபையினாலும் நிரப்புவாராக. ஆமென். நிறைவாக கீர்த்தனையிலே 292வது பாடலை எழுந்து பாடுவோம். 292வது பாடல், நம்பி வந்தேன் ஏசையாம் நான் நம்பி வந்தேனே. இதை பாடுகிற பொழுது நம்முடைய காணிக்கைகள் பெற்றுக்கொள்ளப்படும். Yes.
நின்ற வாரேன், கண்களை மூடி ஜெபிப்போம். ஒரு நிமிடம் கர்த்தருடைய பாதத்திலே நம்மை தாழ்த்துவோம். இதுவரையிலும் நம் கடவுளை முழு மனதோடு தேடாதபடி காணப்பட்டிருக்கலாம். இந்த நாளிலாகிலும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, முழு மனதோடு நான் உம்மை தேடுகிறேன் ஆண்டவரே. என்னை சந்தியுங்க ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தை சந்தியுங்க ஆண்டவரே. நம்முடைய அனுக்கிரகங்களை பெற்றுக்கொள்ள என்னை சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் முழுமையாய் நம்மை ஒப்பு கொடுப்போமா? நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை தேடவும், உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றவும், உம்முடைய பண்புகளை வாழ்க்கையிலே அனுபவிக்கவும் இந்த நாளிலே எங்களோடு பேசினீரே ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அன்பின் தகப்பனே, இந்த பயங்கர விதமான லாக்டவுன் நாட்களில் நாங்கள் முழு மனதோடு உம்மை தேடி உம்முடைய நன்மைகளினாலே நிரப்பப்பட உம்முடைய பாதத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். அன்பின் கடவுளே, முழுமையாய் கர்த்தர் எங்களை ஏற்றுக்கொள்வீராக, எங்களை அரவணைத்துள்வீராக, உம்முடைய நன்மையினாலும் கிருபையினாலும் எங்களை நிரப்புவீராக. நாங்கள் படைத்த காணிக்கைகளையும் அங்கீகரித்து அதை பெருக பண்ணுவீராக. திருச்சபையினுடைய பணிகளில் முழுமையாய் நாங்கள் எங்களை ஈடுபடுத்தி இறை நாமத்தை மகிமைப்படுத்த கிருபைகளை தருவீராக. உம்முடைய கரத்துல தாழ்த்தி சமர்ப்பித்து கடந்து சொல்லுகிறோம். கர்த்தருடைய கிருபை நிறைவாய் எங்களோடு தங்க வேண்டும் என்று இயேசு வழியாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய வழிநடத்துவதும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக.